ஒரு சிட்டில எல்லாருக்கும் பர்ஃபெக்டா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. ஹஸ்பண்ட், வைஃப், ஒரு சின்ன குழந்தை. வெளியில பார்த்தா ஃபுல் ஹாப்பி லைஃப். ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருந்தது. ஹஸ்பண்ட் அர்ஜுன் ஒரு ஐடி ஜாப், டெய்லி லேட்டா வீட்டுக்கு வருவான். வைஃப் நிஷா, அவதான் ஃபுல் டைம் வீட்ல இருப்பா. சில நாள்ல நிஷாக்கு ஒரு டவுட். அர்ஜுன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. போன்ல யார்கிட்டயோ பேசுவான், லேட்டா வருவான். ஒரு நாள் அவ டிசைட் பண்ணினா, ஃபாலோ பண்ணா. அர்ஜுன் ஆபீஸ்னு சொல்லி வேற ஒரு பிளேஸ்க்கு போறான். ஒரு பொண்ணு கிட்ட மீட் பண்றான். அப்போ நிஷாக்கு கன்ஃபார்ம் அவ அஃபேர்ல இருக்கான்னு. ஆனா அவ இமீடியட்டா ரியாக்ட் பண்ண மாட்டான். சைலண்டா இருந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா. சில நாளுக்கு அப்புறம் ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட். அர்ஜுன் வீட்ல டெட்டா கண்டுபிடிக்கப்பட்டான். போலீஸ் வந்துருச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இல்ல, ராபரி இல்ல, சஸ்பிஷன் ஸ்ட்ரெயிட்டா நிஷா மேல. ஆனா அவ காமா இருந்தா. நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னா. போலீஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஸ்மால் க்ளூ. அர்ஜுன் ஃபோன் லாஸ்ட் கால் டீடைல்ஸ். அதை ட்ரேஸ் பண்ணா அந்த பொண்ணு, அவன் மீட் பண்ணின கேர்ள். போலீஸ் அவளை இன்டரகேட் பண்ணாங்க. அவ சொன்னா, நான் லாஸ்டா அவனை மீட் பண்ணல, ஆனா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற ஸ்டோரி சொல்லுது. அர்ஜுன் நைட்ல வீட்டுக்கு வந்ததும் யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிருக்கான். ஹுட்டு போட்ட ஒரு ஃபிகர், ஃபேஸ் கிளியர் இல்ல. போலீஸ் அந்த ஃபுட்டேஜை ஜூம் பண்ணாங்க. ஹைட், பாடி லாங்குவேஜ். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஷாக்கிங் ட்ரூத் வெளியில வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஹுட்டு போட்ட பர்சன் வேற யாரும் இல்ல, நிஷா. அவ தான் டிஸ்கைஸ் பண்ணி அவனே ஃபாலோ பண்ணியிருந்தான். இன்வெஸ்டிகேஷன்ல ஃபுல் ட்ரூத் வெளியில வந்துருச்சு. நிஷாக்கு அர்ஜுனோட அஃபேர் பத்தி தெரிஞ்சிருந்தது. ஆனா அவ இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ண மாட்டான். அவ பிளான் பண்ணனா பெர்ஃபெக்ட்டா ஒரு மர்டர். அந்த நைட் அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததும் அவ ஆல்ரெடி டிஸ்கைஸ்ல வீட்டுக்குள்ளேயே இருந்தா. அவனுக்கு தெரியாம அட்டாக் பண்ணனா. அப்புறம் எல்லாம் நார்மல் மாதிரி செட் பண்ணனா. ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இல்லைன்னு காமிக்க போலீஸ்க்கு டவுட் வராம காமா பிஹேவ் பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் சிசிடிவில கேப்சர் ஆயிடுச்சு. அதுதான் அவ லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஃபைனலா நிஷா அரெஸ்ட் ஆனா. கோர்ட்ல அவ கிரைமை அக்செப்ட் பண்ணனா. பிட்ரையலை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னான். இப்போ அவ ஜெயில தான் இருக்கா. இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு லெசன் கொடுக்குது. கோவங்களை எடுத்த ஒரு டிசிஷன் லைஃப் ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணோம். உங்களுக்கு என்ன தோணுது? நிஷா பண்ணது கரெக்டா இல்ல தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க.